This video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட்டில் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தயத்தோட மருத்துவ குணங்கள் மற்றும் இதர பயன்களை பற்றி பார்க்கலாம். வெந்தயங்கிறது நம்ம சமையலில் மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் மிக முக்கியமான மூலிகையாக தான் கருதப்படுது. இதோட விதைகள், இலைகள், இளம் கொடிகள் ஆகிய அனைத்துமே உடலுக்கு பல நன்மைகளை தருது. இப்போது வெந்தயத்தோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். இது ஒன்று பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற திறன் இந்த வெந்தயத்துக்கு உண்டு. வெந்தய விதைகள் உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்குது. இதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்குது. ரெண்டாவது, மலச்சிக்கலை நீக்குது. இது வெந்தயம் நார்ச்சத்து ஃபைபர் மிகுந்ததாக இருக்கிறதுனால இது குடலில் இயக்கத்தை தூண்டி மலச்சிக்கலை போக்குது. 3, கொழுப்பு மற்றும் உடல் எடையை குறைக்கிறது. வெந்தயத்தை வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சு காலையிலேயே குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் கொழுப்பு குறையுது. 4, மாதவிடாய் கோளாறுகளை தீர்க்குது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வலி, சீர்குலைவு போன்றவற்றை வெந்தயம் சீர்படுத்துது. 5, பார்த்திங்கன்னா மார்பக பாலூட்டலை அதிகரிக்கிறது. புதிய தாய்மார்களுக்கு வெந்தயம் சிறந்த பால் உற்பத்தி ஊக்கியாக இருக்குது. 6வது, பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் மூட்டு வலிக்கு நிவாரணியாக இருக்குது. வெந்தயத்தில் உள்ள எதிர்வலி தன்மை மூட்டு வலி, நரம்பு வலி போன்றவற்றை குறைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்துக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெந்தயத்தை அரைச்சி முகத்தில் பூசினோன்னா பிம்பிள், கருவளையும் குறையும். முடி உதிர்வை தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது குறைக்குது. இதனால் மற்றபடி இதோடைய அதர் யூசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையலில் வெந்தயம் சுவை மற்றும் வாசனையை சேர்க்கும் மசாலாவும் பயன்படுத்தப்படுது. வெந்தய இலையை கீரையாக வேக வைத்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும். வெந்தய நீரை குடிப்பது செரிமானத்தை கட்டுப்படுத்துகிறது. உடல் வெப்பத்தை குறைத்து சோர்வை போக்குது. தலையில் வெந்தயத்தை அரைச்சி பூசினா பொடுகு மற்றும் தலைவலி குறையுது. முடி ரொம்ப ரொம்ப வளருது. அடுத்து நீங்கள் ஃபைனலாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெந்தயம் அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. நிறைய எடுக்கும்போது வயிற்றுப்போக்கு அல்லது குளிர்ச்சி ஏற்படும். கர்ப்பிணிகள் மருத்துவ ஆலோசனையின்றி அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, வெந்தயம் வெந்தய விதையில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மாங்கனீசியம் ஆகிய ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது. உயர் ரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, உணவு விருப்பம் இல்லாதவங்க வெந்தயம் சிறந்த மருந்து. வெந்தய நீர் குடிப்பது அல்லது வெந்தய விதை சட்னி சாப்பிட்றது உணர்ச்சியை அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமாக மூளையோட ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுது. வெந்தயத்தில் உள்ள கோலின் என்ற இயற்கை மூலப்பொருள் நினைவாற்றலை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது. மூளை செயல்பாட்டை ஊக்குவிக்கும் திறன் கொண்டது. வெந்தயம் உடலில் உள்ள தீய கொழுப்புகளை குறைத்து நன்மை தரும் கொழுப்புகளை HDL அதிகரிக்கிறது. இதனால் இதய நோயாளிகளுக்கு அபாயம் குறையுது. மேலும் வெந்தய விதை நீரை தினமும் காலையில் காலியான வயிற்றில் குடிக்கிறது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றி கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மேலும் பார்த்திங்கன்னா, இது உடலோட வெப்பத்தையும் வாதத்தையும் குறைக்கிறது. இது போல் நிறைய பலன்கள் கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.